எல்லாருக்கும் வணக்கம். படைப்பாளிகள் கூட்டத்துல ஒரு சின்ன குட்டி படைப்பாளியாக பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை பேரும் அந்த படம் பார்த்ததே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது வகையில சோசியல் மீடியாவிலையும் நண்பர்கள் மூலமாகவும் எனக்கு சேரும்போது இன்னும் மகிழ்ச்சி அடைவேன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல ஒரு அடாவடியான வேகா பாண்ட் சுத்தி திரியக்கூடிய ஒரு கேரக்டராக நடிச்சதுக்கும் நம்ம இயக்குனர் பாஸ்கர் சக்தி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அது ஒரு மகிழ்ச்சி. படத்தினுடைய 5 பாடல்களையும் எழுத கிடைத்த வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான அதை பாட்டு எழுதுறதே ரொம்ப சந்தோஷமான அனுபவமா இருந்தது. அதை திரையில பார்க்கும்போதும் அது பாடல்கள் வெளியான உடனே எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடிய மனமார்ந்த பாராட்டுகள் கேட்கும் போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கு எழுதுறவனுக்கு அந்த எழுத்து பற்றி ஒரு கருத்து வரும்போது ஒருவேளை நீங்க கூப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொன்னா கூட நல்லா இருக்கும், ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்கும். நல்லா இருக்குன்னே சொல்லும்போது ஒரு சந்தோஷம் ரெட்டிப்பு சந்தோஷம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கு. அதனால உங்கள் அனைவருக்கும் கருத்து சொன்ன அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த கதையை சொல்லி நமக்கு இயக்குனர் நமக்கு அதை புரிய வைக்கும் போது கதையை சொன்னாரு. அந்த கேரக்டர் தான் நம்ம மைண்ட்ல வச்சோம். ஏன்னா நான் அங்க தேனியில அந்த மாதிரியான நபர்கள் உண்டு. இந்த படத்துல வர்ற வரதன் கேரக்டர், நான் எடுத்து செஞ்ச வரதன் கேரக்டர் மாதிரியான ஆட்கள் உண்டு. அப்படி ஒரு 5-6 பேருக்கிட்ட இருந்து ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கலாம். நீங்க கேட்டது ஒருவேளை ஏதாவது ஒரு நடிகரை வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டா அப்படி தோணவே இல்லை. ஏன்னா நம்ம திடீர்னு நீங்க கேட்ட ஒன்னதான் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்றதுக்காக இல்லை. அப்ப நடிகரை வச்சிருந்தா யாரை வச்சிருக்கலாம்னு இன்னைக்கு கூட இப்ப கூட தெரியல எனக்கு. ஏன்னா அந்த கதை அது எப்படி இருக்கும், அவர் கதை எழுதும் பொழுது என்னுடைய பாடி செட்டப்ல இருந்து எல்லாத்தையுமே அவர் மைண்ட்ல வச்சுக்கிட்டுதான் நீ இதை பண்ணணும்னு என்னை சொல்லியிருக்காரு. அதனால வேற எதையுமே நினைக்கல. அந்த கதை சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், அவன் எப்படி வெறுப்பா இருப்பானா கடுப்பா இருப்பானா அந்த மாதிரி தான் யோசிக்க வந்தது. ஒரு நடிகரை வைக்கல. ஆமா இருக்கலாம். ஆமா பண்ணலாம். வாய்ப்புகள் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பருக்குள்ள நமக்கு எவ்வளவு இருக்கு, அதுல எவ்வளவு டெவலப் பண்ண முடியுங்கிறதானே. எனக்கு இது முதல் படம் தானே. அதுல இந்த அளவுக்கு கூட இல்லாம அப்படியே வந்துட்டு அப்படி லெஃப்ட் திரும்பி போறீங்க அப்படின்னு சொல்லி இருந்தாக்கா அதுக்குள்ள நம்ம ஒரு ராஜா நடந்து அப்படி லெஃப்ட் திரும்புறோமா, அந்த பதற்றத்துல லெஃப்டா ரைட்டான்னு தெரியாம 2 டேக் எடுத்து போனாலே சந்தோஷப்பட்டிருப்பேன். இவ்வளவு தூரம் வந்தது முதல் படத்துக்குங்கிறது நன்றிக்குரியதா இருக்கு. இல்ல நான் இப்பதானே படமே பாக்குறாங்க, அதுக்கு அடுத்து வரும் பண்ணணுங்கிறதாலதான் இருக்கேன். ஏன்னா இயல்பு அன்றாட வாழ்க்கையில நம்ம ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டு இருப்போம். போகும்போது வரும்போது ஒரு டீ கடையில் போனா கூட ஒரு காமெடின்றதுனால அப்படி ஒரு ரோல்ஸ் அமைஞ்சிச்சுன்னா தொடர்ந்து பண்றது மாதிரியான ஐடியா தான். இது வரைக்கும் நமக்கு நண்பர்கள் தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னுடைய சினிமாவுக்கு முதல் பாட்டு நீ வருவாய் என படத்துல இயக்குனர் ராஜகுமாரன் அவர்கள் படம். அது அஜித் பாடின அந்த அதிகாலையில் சேவல் எழுப்பி அந்த பாட்டு எழுதி ஆரம்பிச்சேன். அப்புறம் வேற அந்த இதுல எனக்கு போய் நானே என்னை பற்றி சொல்லிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய கூச்சம் கருதி பல வருஷங்களுக்கு அப்புறம் ஜோக்கர் படத்துல செல்லம்மா என் செல்லம்மான்னு ஒரு பாட்டு ரொம்ப கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு. அந்த முதல் பாட்டு ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருந்தது. போய் நமக்கு கேட்க தெரியாது, எனக்குன்னு கேட்க தெரியாது. இப்போ உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கேட்கணும்னா கேட்டுருவேன், காவடியோடு எடுப்பேன். எனக்கு கொடுங்கன்னு கேட்க தெரியாது. அந்த மாதிரி கூச்சம் எல்லாம் இந்த துறைக்கு எதுக்குமே உதவாது இல்லையா, எங்கேயுமே உதவாது. அப்படி இருந்தது. மற்றபடி வாய்ப்பு கொடுத்த நண்பர்கள் எல்லாமே நண்பர்கள். தனி பாட்டுகள் எழுதியிருக்கேன். இந்த படத்தோட இசையமைப்பாளர் எஸ்.ஜே. ஜனனிங்கிறத பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு நான் ஒரு 60 பாடல்களுக்கு மேல எழுதியிருக்கேன். தனி சாங்ஸ், எல்லா துறையிலையும் உள்ள சாங்ஸ், கிளாசிக் சாங்ஸா இருக்கும் அந்த மாதிரிலாம். ஸோ பாட்டோட உறவாடிக்கிட்டே இருந்தேன். அது இந்த இதுல எழுதுறதுக்கு ஈஸியா இருந்தது. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ரயில் படம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த படத்துல 5 பாடல்கள், 5 சவுண்ட் ட்ராக்ஸ் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஜானர் ஆஃப் மியூசிக்ல அமைஞ்சிருக்கு. ஒன்று இந்தியன் கிளாசிக்கல் பேஸ் மெலடியா இருக்கும், ஒன்று ஃபோக் பேஸ் மெலடியா ஒன்று இருக்கும், பூ பூக்குது சாங். அண்ட் ஒரு சாங் தத்துவ பேத்தா தேனிசை தென்றல் தேவா சார் அவங்க ரொம்ப அழகா பாடியிருந்தாங்க. அண்ட் ஒரு பக்கா ஃபோக், ஒரு பக்கா குத்து நம்பர் ஆண்டனி தாசன் அவர்கள். அந்த சாங் ஒரு அழகான மெசேஜ் கன்வே பண்ணும். எதுவும் இடம், எது ஏன் இடம், யாருக்கு இந்த பூமி சொந்தம் அப்படின்னு. இன்னொரு பாடல் ஒப்பாரி பாடல். தமிழ்நாடோட ஒரு ஃபோக்லோர், ஒரு நேட்டிவிட்டி பேஸ்ட் ஒப்பாரியும் ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிம்பனி இசையில இணைச்சு பண்ணினா எப்படி இருக்குன்ற ஒரு எக்ஸ்ப்ளரேஷன் இந்த படத்துல எனக்கு ஒரு களம் அமைஞ்சது. இந்த படத்துல நிறைய இமோஷன்ஸை
எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, மியூசிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு எனக்கு இந்த களம் அமைச்சு கொடுத்த டைரக்டர் சார் பாஸ்கர் சக்தி சார் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் திரு வேடியப்பன் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த சாங்ஸோட ரீ ரெக்கார்டிங் வந்து அதோட ஸ்ட்ரிங்ஸ் ஆன்சம்பிள் ரெக்கார்ட் பண்றதுக்கு நான் வந்து பல்கேரியால இருக்கிற பல்கேரியா நேஷனல் ரேடியோ சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவோட கொலாபரேட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த வாய்ப்பு வந்து எனது நண்பர் திரு ரமேஷ் வைத்தியா அவர்கள் வந்து பாஸ்கர் சார் கிட்ட என்னை பத்தி அடிக்கடி நிறைய சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும், இந்த ரயில் படத்துக்கு முன்னாடியும் பாஸ்கர் சாருக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் ஒன்று பண்ணியிருந்தேன். பாரதியார் பாடல் ஒன்று ஆத்திசூடி அப்படின்ற ஒரு பாடல் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு மியூசிக்கல் கனெக்ஷன்ல தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்றதுக்கு எனக்கு களம் கிடைச்சது. கண்டிப்பா கண்டிப்பா. நான் வந்து 3 வயசுலேருந்தே வந்து கர்நாடிக் மியூசிக் கத்திருக்கேன். மறைந்த திரு பாலமுரளி கிருஷ்ணா, மேதை லெஜெண்டரி பாலமுரளி கிருஷ்ணா அவங்க கிட்ட இசை பயின்றிருக்கேன். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி நான் மியூசிக் பண்ணியிருக்கிற பிரபா அப்படிங்கிற திரைப்படத்துல அவங்களோட லாஸ்ட் ஃபைனல் பிளேபேக் சாங் பாடிருந்தாங்க. ஹரிஹரன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கிற மிகப்பெரிய அனுபவங்கள், எஸ்பிபி சார் கூட ஒர்க் பண்ணின அனுபவங்கள் எல்லாம் வந்து வந்தே மாத்திரம், மகாகவி பாரதியாரின் வந்தே மாத்திரம் அப்படிங்கிற ஆல்பம்ல வந்து நீங்க பாடல்களை கேட்கலாம். ஹாய் எவ்ரிவன், மை நேம் இஸ் பர்வேஸ். என் பேர் பர்வேஸ், நான் காஷ்மீர்லேருந்து வந்திருக்கேன். ஸோ இப்போ இது ரயில் மூவி இப்போ சினிமாவில் ஓடிட்டு இருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பா பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ திஸ் gives you wonderful message. Actually this movie is mixture of everything. This has comedy, this has emotional. So overall I can say this is a mixture of all. So like I could see people were enjoying, like I had experience watching this movie with the audience. I could see that people were enjoying watching this movie, and in the comedy scenes they were laughing, and in emotional, some people were telling me that we got emotional when we were watching the emotional scenes. So yeah, this gives you wonderful message, so don't miss this. Yeah, you should watch this movie. நடிக்கும்போது என்ன உங்களுக்கு கஷ்டமா இருந்தது? எனக்கு வந்து பைக் சீன்ஸ் நிறைய இருக்குல்ல, ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு அது கேர் பைக் கூட தெரியாது, ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அது ஆக்டிங்ல என்ன கஷ்டம்? ஆக்டிங் அது no, because the director he just made me feel so, like, smoothly. He didn't make me feel nervous. So I think that's the reason I couldn't feel like nervous or something like that. So I was fully enjoyable, yeah, when I was doing the. அனைவருக்கும் வணக்கம். ரயில் படத்தை எல்லாரும் பார்த்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை முதல்ல நான் சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து அடிப்படையில் நான் வந்து ஒரு எழுத்தாளர் என்ன. ஸோ நம்ம ஒரு படம் எடுக்கணுங்கிற வாய்ப்பு வரும்போது ஒரு நல்ல கதையை, சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயத்த யதார்த்தமாக சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த படத்தை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி படங்கள் வந்து வெற்றி பெற்றால் தமிழில் தொடர்ந்து இது மாதிரி படங்கள் என்னை விட திறமையாக பல ஸ்கிரிப்ட் வச்சுட்டு கோடம்பாக்கம் முழுக்க உதவி இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன படங்கள், இந்த மாதிரி புது முயற்சிகள் வெற்றி பெற்றால் தொடர்ந்து அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு நிறைய புதிதான விதவிதமான நல்ல படங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இதில் ஓப்பன் ஆகும். அதனால் தயவுசெய்து எல்லாரும் இந்த படத்தை தியேட்டரில் சென்று ஆதரிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றபடி இந்த படத்தை வந்து நான் எடுத்துக்கிட்ட கதையை என்னுடைய மனதுக்கு நேர்மையாக ஓரளவு ரீசனபிளாக நான் பண்ணியிருக்கிறதாக நம்புகிறேன். இந்த படத்தை எல்லாரும் பார்த்து ஆதரவு தெரிவிங்க. எல்லாருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. கமர்ஷியல் படம் பண்ணாக சக்சஸ் பண்ணலான்னு ஒரு இது இருக்கு காசு ரீதியாகவும். எந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டா பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி சார்? இந்த படத்தில் கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருக்குது. இதில் காமெடி இருக்குது, எமோஷன் இருக்குது, அதெல்லாமே கமர்ஷியல் எலிமெண்ட் தானே. நம்ம வந்து பாட்டு ஃபைட்டு இருந்தால் தான் ஒரு இந்த மாதிரியான பாட்டு ஃபைட்டு பெரிய ஹீரோ இருந்தால் தான் கமர்ஷியல் இல்லை. இந்த மாதிரி எளிய படம் போகுது. முள்ளு மலர்னு ஒரு படம் இருக்குது. அந்த படம் வந்து ஒரு அண்ணன் தங்கை பாசத்தை சொல்கிற படம், ஆனால் கமர்ஷியலாகவும் உள்ள படம் தானே. அந்த மாதிரி ஒரு படமாக தான் நான் இதை முயற்சி பண்ணேன். இது ஒரு ஆர்ட் ஃபில்ம்லாம் இல்லை, இது ஒரு கமர்ஷியல் படம் தான். கமர்ஷியல்லே வந்து இது வந்து வேற ஒரு விதமான கமர்ஷியல் படம் சொல்லலாம், வேற ஒரு விதமான முயற்சி அப்படின்னு நான் இந்த ஸ்கிரிப்டை பண்ணேன். இல்லை, அந்த டைம்ல ஒரு முயற்சி வந்துச்சு, அதுக்கப்புறம் அது நடக்கல. அப்புறம் நான் அந்த சீரியல்லாம் எழுதிட்டு இருந்ததுனால நான் அதுக்குள்ளே போயிட்டேன். இப்போதான் அந்த வாய்ப்பு வந்தது. ஸோ அழகசாமியின் குதிரை மாதிரி ஒரு மண்ணின் மனத்தோட ஒரு நல்ல விஷயத்த சொல்லணுன்றது தான் என்னுடைய நோக்கம். அதுதான் இதில் ட்ரை பண்ணேன். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் குங்குமராஜ். நான் ரயில் திரைப்படத்துடைய கதாநாயகன் பேசுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப நிகழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ ரயில் திரைப்படம் ஸ்க்ரீனிங் ஆகி தேட்டரில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. மக்களுடைய ஆதரவு நிறைய கிடைச்சிட்ருக்கு. பொதுவாக குடும்பத்தில் இருந்து வந்து பார்க்கக்கூடிய
பார்வையாளர்களுக்கு அந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆயிருக்குன்னு ஓவராலாவே எல்லாரும் சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கும் மட்டும் இல்லை, ரயில் படத்துல பணியாற்றின அத்தனை பேருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஒரு அற்புதமான படம், இந்த மாதிரியான கதையம்சம் கொண்ட படம் தமிழ் சினிமாவில் ரொம்ப குறைவு. அந்த வகையில இந்த ரயில் சினிமா வந்து மக்களோட மனசுல ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா இந்த படம் ரயில் படம் வந்து பொதுவான மனிதனுக்கு முக்கியமான விஷயமா என்ன இருக்குமோ அந்த விஷயத்த வந்து முன்னெடுத்து பண்ணிருக்கு. மனிதாபிமானம், இந்த உலகம் எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சிக்னேச்சரா யூனிவர்சல் கோடா எடுத்து சொல்லியிருக்கிற விஷயமா இது மக்கள் பார்க்கறதுனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான படமா இருக்கு. ஸோ இந்த ரயில் திரைப்படத்தை பார்க்காதவங்க தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன் தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, நீங்க படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது உங்க வீட்டு பக்கத்துல இல்ல உங்களுக்கு இல்ல உங்களோட நண்பர்களுக்கு நடந்த ஏதோ ஒரு சம்பவம் இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும். அது வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஒரு எமோஷனலான ஒரு ஃபீலை கண்டிப்பா கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல இந்த படத்துல பிரதானமா வந்து உடம்ப கெடுத்துக்கக்கூடிய சில பழக்கத்தை பத்தி நாங்க இதுல வெளிக்காட்டியிருக்கோம். குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் வந்து ரொம்ப தவறான ஒரு ஒரு பழக்கம் தான் அது. சில நேரங்களில் கடுமையான வேலை செய்யறோம், நாங்க குடிக்காம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே தான், பட் அது மட்டும் இல்ல, அதை தாண்டி நம்ம உடல் நலத்தையும் மனநலத்தையும் பாதுகாக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துட்டு நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கும் போது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியமும் ஏற்படும். குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ முடியுங்க. அதனால இந்த இந்த படத்துல இந்த புகைப்பழக்கம் மது பழக்கத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் மிகையா இருந்தா கூட அது வந்து அந்த கதாபாத்திரங்கள் இப்படியான சூழல்ல இப்படியான மனிதர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற முன்னெடுத்து சொல்லக்கூடிய ஒரு 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 சிக்னேச்சர் லேபிள் மாதிரி தான் அதை கையாண்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இருக்கிறவங்க குறைச்சிக்கங்க, இல்லாதவங்க அதில் ஈடுபட வேண்டாம். ஏன்னா புகைப்பழக்கத்தின் மூலமா பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குங்கிறத நானும் நம்புறேன். அதே போல இந்த படம் வந்து நான் படம் நடிக்க வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நான் வந்து நானி சங்கரன் சார் பரீட்சா தேட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப நிறைய தமிழ் நாடக குழுக்களெல்லாம் பணியாற்றிட்டு இப்ப கூத்துப்பட்டில முழு நேர நடிகை நான் இயங்கிட்டு இருக்கேன். கூத்துப்பட்டில ஒரு முறை வெளியில நாடகங்கள்லாம் கொண்டு போய் போடுற பழக்கம் இருக்கு. அந்த வகையில் ஒரு நாடகம் ஸ்கிரீனிங், அந்த நாடகம் அரங்கேற்றத்துக்கு டைரக்டர் சார் அவங்கள வந்து நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த நாடகம் பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்துட்டு நாடகம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ண போறேன்ப்பா, அந்த படத்துல வந்து கதையம்சம் வந்து தேனி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னார். நான் வந்து சொன்னேன், சார் நான் அந்த படம் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் வந்து சார் கேட்டாங்க, இல்லை அதில் ஒரு இன்னொரு விஷயம் இருக்குது, என்னன்னா அந்த ஊருடைய வட்டார வழக்கு பேசணும், அதுக்கு வந்து உங்களால் முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். நான் கேட்டேன், சார் எனக்கு வந்து ஒரு மாதம் எனக்கு ட்ரைனிங் கொடுங்க சார், எனக்கு அந்த 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 வட்டார மொழியை கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுங்க சார் அப்படின்னா, சரி அவசியம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேனியில் வந்து சிவாஜி சார்னு ஒருத்தங்க, அவங்க ஒரு தலைமை ஆசிரியர், அவர் வந்து எனக்கு அந்த தேனி மொழியை வந்து எனக்கு முழுவதுமாக கற்றுக் கொடுத்தாரு. மக்களோட எப்படி பேசணும், மக்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்க ஊருக்கே போயிட்டு அங்கேயே இருக்கக்கூடிய மக்களாக பழகி அங்கே இருக்கக்கூடிய பாடி லாங்குவேஜ், உருவ அமைப்பு எப்படி இருக்கும், அப்புறம் குடிகாரன் சொல்லக்கூடாது, தவறு, அங்கே இருக்கக்கூடிய அந்த மது பழக்கத்துக்கு ஆளானவங்க, அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களோட பாடி உடை அவங்கள எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கள ஆய்வு பண்ணி சில விஷயத்த எடுத்துக்கிட்டு தான் அந்த கேரக்டரை மாத்தினேன். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட வந்து சார் வந்து இன்னொருத்தங்க வந்து உங்களை ஓகே சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் யாருன்னா தேனீஸ்வர் சார் தான். அவர் என்னை பார்த்தனுமே பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரீன் அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஸோ அப்படி ஆரம்பிச்சு இந்த படத்துல வந்து எனக்கு இந்த புதுமுகமா அறிமுகம் ஆகுறதுனால இந்த டைரக்டர் டீம், கேமராமேன் டீம், இவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஊர் மக்களும் வந்து அந்த ஷூட்டிங் நடக்கும்போது பக்கத்துல இருந்து பார்த்துட்டு நான் அவங்ககிட்ட போய் ஒரு முறை கேட்பேன், உங்களோட ஸ்லாங் மாதிரியே இருக்கலாம் கேட்பேன். அவங்க வந்து ரொம்ப நல்லா எங்க ஊருக்கார மாதிரி பேசுற மாதிரியே இருக்கு, எங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படி இருக்கு அப்படின்லாம் ரொம்ப பாராட்டுவாங்க. அந்த விஷயத்துல வந்து சார் கிரியேட் பண்ண அந்த கதாபாத்திரத்துக்குள்ள நான் போனேன் அப்படிங்கிறது தான் நான் பெருமையா பாக்குறேன். ஏன்னா அந்த கேரக்டருக்குள்ள போறதுக்கு நான் நிறைய மெனக்கெடல் பண்ணினேன், ஒர்க் ஷாப்ஸ் பண்ணாங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். டைலாக்கும் சரி, அந்த வட்டார வழக்கு மொழியை கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அப்புறம் உடை, அப்புறம் பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து அந்த சார் கிரியேட் பண்ணி வச்சு அந்த முத்தையாங்கிற அந்த கேரக்டருக்கு கிரியேட் பண்ணி வச்சு என்னென்ன எலிமெண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் உள்ள எடுத்துக்கிட்டு தான் பண்ணேன். இப்போ எல்லாரும் ரொம்ப நல்லா பாராட்டுறாங்க.
அந்த என்ன பார்த்து நீங்களா அது பண்ணாங்க அப்படிங்கிற ஆச்சரியத்தோட கேட்குறாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரம் நல்லா வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த, இவ்வளோ பெரிய விஷயத்த கொடுத்த பாஸ்கர் சத்ய சாருக்கும், வெடிப்பன் சாருக்கும், தேனீஸ்வர் சாருக்கும், அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன் டீம்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்படுறேன். அதே போல இந்த கேமராமேன் டீமுக்கும், இந்த படத்துக்கு நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் எனக்கு உறுதுணையாகவும் ரொம்ப ஒத்துழைப்பும் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்படுறேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. ஆக்சுவலா ஒரு அற்புதமான படம். குடும்பத்தோட போய் பாருங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க வெளியில வருவீங்க. தேங்க்யூ ஸோ மச். டப்பிங்ல அந்த உச்சரிப்பு வார்த்தைகளோட அந்த அந்த ஸ்லாங் நீங்க எப்படி இது பண்ணி கஷ்டப்பட்டீங்களா? இன்னொரு விஷயம் சொல்ல கடமைப்படுறேன். ஆக்சுவலா இந்த படம் எல்லாரும் டப்பிங்னு ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. டப்பிங்கே கிடையாது. இது சிங் சவுண்டு. சிங் சவுண்டுனா நம்ம ஆங்கில திரைப்படங்கள்ல ஆன் ஸ்பாட்ல பூம் மைக் இந்த மாதிரியான டெக்னாலஜியோட எடுப்பாங்கல்ல, அந்த வகையில எடுக்கப்பட்ட படம் தான் அது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா வந்திருக்கு. ஆக்சுவலா ஒரு டப்பிங் தியேட்டர்ல போய் ஒரு எமோஷனை எம்போஸ் பண்ணி பேசுறதுக்கும், ஸ்பாட்ல ஒரு நடிகை எவ்வளவு எமோஷனா பண்ணுவானோ பாடி உடல் அமைப்போட அந்த சத்தத்தோட அதை துல்லியமா, ரொம்ப துல்லியமா, நுட்பமா அதை ரிசீவ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதை அந்த உடம்போட கரெக்டா பொருத்தி இருக்காங்க. இது ஸ்பாட்லயே நடந்துச்சு. அதோட என்ன சுவாரஸ்யம்னா, அந்த தேனியில ஷூட்டிங் பண்ணும்போது இந்த டப்பிங் இந்த சிங் சவுண்டுக்காக ரொம்ப ரொம்ப சிரமம் இருந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னா, அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல சவுண்ட் வந்துட்டே இருக்கும், பாட்டு போட்டுருவாங்க. அந்த ஊர் முழுக்க ஏதோ ஒரு இடத்துல பாட்டு பாடிட்டே இருக்கும். ஏதோ ஊர் திருவிழா மாதிரி பாட்டு பாடிட்டே இருக்கும். அதை போய் ஒரு 5-10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே போய் இந்த மாதிரி நாங்க ஷூட் பண்றோம், அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க, அதை கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அதுக்கு ஒரு 4-5 பேர் எங்காச்சும் ஆரம்பிச்ச உடனே போயிட்டு போயிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு பைக் திடீர்னு போனா அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ரொம்ப அதுல சிரமமெல்லாம் இருக்கு. இருந்தாலும் அந்த சவுண்டு குவாலிட்டி கரெக்டா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெடல் நடந்துச்சு. அதுல ராஜேஷ் அப்படிங்கிறத ஒருத்தர் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. இந்த சவுண்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதாவது நம்ம உடம்புல சத்தம் எப்படி கிளம்புதோ அதை ரொம்ப நுட்பமா உண்மையான சவுண்டா கேட்க முடியும். டப்பிங்க்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த உடலோட வர சத்தத்தை ரொம்ப நுட்பமா அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த சவுண்ட் ரொம்ப அற்புதமா இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய தமிழ் சினிமால இந்த மாதிரி சிங் சவுண்ட் ரொம்ப அற்புதமா வேலை செஞ்சுச்சுன்னா, அதாவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, நிறைய படங்களுக்கு ரொம்ப கனெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம இப்ப நேர்ல பாக்குறவங்களுக்கு, தேட்டர்ல பாக்குறவங்களுக்கு சத்தம் வேறுபாடு இருக்கும். ஆனா இந்த மாதிரியான படங்கள் நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் நுட்பமா உள்ள எல்லாருக்கும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணம் பெரிய பங்கு இந்த சிங் சவுண்டோட டெக்னாலஜி தான். அந்த வகையில சிங் சவுண்ட் முழுக்க முழுக்க களத்திலேயே அங்கேயே ஆன் ஸ்பாட்ல பதிவு பண்ணப்பட்ட ஒலிகள் தான். இந்த படம் முழுக்க நடிக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி சீன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு? இல்ல, எனக்கு டஃப் அப்படிங்கிறத விட இந்த கதாபாத்திரத்தை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்து காட்டிடணும், இந்த கதாபாத்திரத்தை நுட்பமா காட்டிடணும் அப்படிங்கறதுலதான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஏன் அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னா, இது ஒரு வட்டார வழக்கு சம்பந்தப்பட்டு எடுக்கக்கூடிய படம். அந்த படத்துல அந்த ஊருக்கார மாதிரி ஒருத்தரை காட்டி கொடுக்கணும். அவன் இவன் இப்படித்தான் இருப்பான், பரட்ட முடியோடு இருப்பான், அவனே கவனிச்சிக்க மாட்டான், இப்படி குடிப்பான், இப்படித்தான் பேசுவான், பொதுமக்கள் கிட்ட இப்படித்தான் நடந்துப்பான் அப்படிங்கிறது அவங்கள அந்த மக்களோட மக்களா இருக்கிற ஒருத்தனை காட்டி கொடுக்கணும்ல. அதுக்காக மட்டும்தான் நான் மெனக்கிட்டேன். மற்றபடி அந்த கதாபாத்திரத்தை உயிர் கொடுக்கறதுக்காக நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை வெளியே எடுத்துட்டு வந்தேன். அந்த வகையில் அந்த கதாபாத்திரம் வந்துருச்சு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுல நான் நடிச்சு ஆக்சுவலா நானே பார்க்கும்போது என்னோட நடிப்பு எங்கன்னா ஏறுமா இறங்குமா அப்படிங்கலாம் நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரியவே இல்லை இந்த கதாபாத்திரம் இப்படி இருக்கு. ஆனா படம் முடிச்சு படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப ரூடான ஒரு கேரக்டர், என் மேல எல்லாரும் கோவப்பட்டுருவாங்களோ, ரொம்ப வெறுப்பு காட்டுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் இருந்துச்சு. சில பேர் நேற்று ஒரு தேட்டருக்கு போன ஒருத்தர் என்னை கட்டி பிடிச்சி ரொம்ப அழுகுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, நான் நினைச்சுக்கிட்டேன் ஒரு மாதிரி அவரும் இந்த மாதிரி குடிப்பழக்கத்தின் மூலமா பாதிக்கப்பட்டு ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணிருப்பாரு போல. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ நாமளும் ஒரு சின்ன ஒரு காரியத்தை பண்ணியிருக்கோம், யாரோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஒரு தூண்டுதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் மன நிறைவா இருக்குமே சொல்ல போனா. சில பிரேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ஆமா, ரகுவரன் சாருடைய அந்த ரியாக்ஷன் அந்த ஃபீலிங் நிறைய தோணுச்சு. நன்றி நன்றி. யாருன்னா சொல்லியிருக்காங்க? இல்ல, நிறைய சாரே சொல்லுவாரு, உன்னை மெயினா எடுத்ததுக்கு காரணம் அவ்வளவு என்னதான் அவன் திமிரு பிடிச்சி ஒரு மாதிரி யாருக்குமே எல்லாத்தையும் சிரமப்படுத்தி சண்டை போட்டு இருந்துட்டு இருந்தா கூட அந்த ஃபியூச்சர்ல அவன் கரெக்டா இருப்பான், ஒரே தாட்டுக்குள்ளதான் அவன் இருப்பான். அவனுக்கு ஒரு கோபம் இருக்கும், இவனாலதான் இப்படி ஆச்சு, இவனுக்கு இப்படிதான் நடக்குது அப்படிங்கிறத மண்டியில் வச்சுட்டே இருப்பான், அது மட்டும் கரெக்டா வந்துட்டே இருக்கணும் பாரு. ஸோ எனக்கு கண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அது கொஞ்சம் அது வெளிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்துச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம தேனீஸ்வர் சார் கூட அந்த ஆங்கிள்ஸ் கரெக்டா அந்த ஃபீலிங்ஸ் வெளியில எடுக்கணுங்கிறதுக்காக நிறைய டெக்னிக்கல் சைடு எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. அவருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்படுறேன். அவர் பெரிய ஒரு மாஸ்டர் ஆக்சுவலா கேமரால. ஸோ அந்த விஷயத்த கண்ணுக்கு சரியான தீனி போட்டு அந்த விஷயத்த வெளிக்கொண்டது நம்ம பாஸ்கர் சக்தி சாரும் தேனீஸ்வர் சாரும் தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.